கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. எப்படி அறியுது? உங்க பவர்ல தான் தெரியுது. வந்து இருட்டில் கிடக்கும் இந்திய மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துன்ற மூலியமா வெளிப்படுத்துறாங்க. மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, புதுசா ஒரு அரசியல் ஏற்கனவே இருந்தது இல்லாமல் புதுசா அரசியலுக்கு வரணும், புது மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். இந்த கல்லூரியிலலாம் போய் நம்ம ஹேண்ட்பீட் கொடுக்கும்போது கல்லூரி பசங்க வந்து அரசியல் வேணான்ற மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும் மாணவர்கள். நம்ம துண்டு பிரசுரம் கொடுக்குறோம், படிக்க மாட்டுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மாணவர்களாண்ட கொடுத்துட்டு கேளுங்க, கட்சியை பற்றி கேளுங்க, அரசியல் பேசுங்க சொல்கிறோம் மாணவர்களோட. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அரசியல் விட்டு வெளியே ஏதாவது பண்ணலான்ற மாதிரி. அரசியல் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரை அரசியல் தான் நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஒன்று நம்ம படிப்பாக இருக்கட்டும், நம்ம உணவாக இருக்கட்டும், எல்லாமே அரசியல் தான் தீர்மானிக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம், எல்லாமே அரசியல் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அரசியலை விட்டு வேலைக்கு நம்ம என்னமே, ஏன்னா நல்லவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க வெளியேந்து. படித்தவங்களாக இருக்கட்டும், நல்ல பெரிய பெரிய அறிவாளிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலேருந்து வெளியே இருக்கிறாங்க. மக்கள் வந்து எல்லாமே அரசியலில் கலந்துக்கணும், அரசியல் என்ன நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், நீங்கள் மக்களை போய் பிரச்சாரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. என்ன இண்டிவிஜுவலாக போய் பண்ணுறேன் நான், 1ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் தனியாக தான் பண்ணுறேன், யாரையும் இடையூறு பண்ணுறதில்ல. மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி என் சின்னத்தை சொல்கிறேன், என் கட்சி பேரை சொல்கிறேன், நீ என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. முதல் நாங்கள் என்ன சொல்கிறோம், இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இயற்கை தான். இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க, 9 மணி ஆகுது, எவ்வளோ வெயில் காயுது பாருங்கள், மரம் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் நஞ்சு ஆகிடுச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் வாழ்ந்துடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம நல்ல உணவு சாப்பிட்ணும், சுத்தமான காற்று, நம்ம வாழ்கிற நிலம் மாசடைஞ்சிருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணணும். நாம் தமிழர் கட்சி பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே போட்டிடுறாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து இப்ப லாஸ்ட் நடந்த எலெக்ஷன்லயுமே நிறைய பேர் ஓட்டு வாங்கினாங்க. இப்ப போட்டிடுறவங்க பாதி பேர். இந்த மாதிரி ஒரு வலுவான கட்சிகள் போட்டிடுற இடத்துல உங்களுடைய கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் இப்போ நீங்களே பாக்குறீங்களே, நாங்க எளிமையான கட்சி தான். இது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100ல் 90 பேர் கோடீஸ்வரனா தான் இருக்கிறான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே கோடீஸ்வரன் தான், யாரும் சாதாரண மக்கள் இல்லை. அவன் மறுபடியும் வந்து என்ன பண்ண, மக்களுக்கு இப்போ கூட பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வந்து அவன் பணம் சம்பாதிக்க தான், அவங்க வந்து அதை பிஸ்னஸாக பார்க்குறாங்க. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் ஒரு சேவை தொழிலாக பார்க்குறோம். அரசியல் வந்து இருக்கிற சேவையிலே உயர்ந்த சேவை வந்து அரசியல் தான். அதை நோக்கி தான் எங்கள் பயணம் தொடங்கும். 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தல் தான் எங்களோட இலக்கு. இது வந்து முதல் முறையாக கலந்துக்கிறோம். அடுத்த முறை தமிழ்நாடு முழுக்க எங்களால் எவ்வளோ முடியுமோ தாக்கல் கட்சி சார்பாக நாங்கள் போட்டிடுவோம். இதே போல தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கொடி பிடிக்கல, அன்றைக்கும் ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன், நான் கொடி பிடிக்க மாட்டேன், போஸ்டர் ஒட்ட மாட்டோம், மக்களை இடையூறு செய்கிற எந்த பிரச்சாரமும் நாங்கள் பண்ண மாட்டோம். இதுதான் எங்கள் கொள்கையோட விதியிலே இருக்குது. மக்களாண்ட 5000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் நன்கொடை வாங்க மாட்டோம். எந்த சூழ்நிலையும் ஜாதி மத அரசியலை பயன்படுத்த மாட்டோம். பொது இடத்துல கொடி நடுறது, கோஷம் போடுறது, போக்குவரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இருக்காது. எளிமையான முறையில் தான் மக்களாண்ட எங்கள் அரசியல் எடுத்துகிட்டு போவோம்.